இந்த வீடியோவில் கைத்தொழில் ரசாயனத்தில் எரிசோடா தயாரிப்பு எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம். எரிசோடா தயாரிப்பு. எரிசோடா தயாரிப்பு. எரிசோடாண்டா எங்களுக்கு தெரியும் NaOH. இந்த NaOH நாங்கள் தயாரிக்கிற நோக்கம், அதனுடைய தேவை எல்லாம் வந்து இந்த வீடியோன்ற இறுதி பாகத்தில் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு இந்த எரிசோடா தயாரிப்புக்கு பேசிக்கான தகவல் என்னென்னு ஒருக்கா பார்ப்போம். இந்த எரிசோடா என்பது வந்து NaOH தயாரிக்கிறதுல மிகவும் முக்கியமான அடிப்படையான விஷயம் இதுதான். அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால், சோடியம் குளோரைட்டு ஏக்கோஸ் நாங்கள் மின் பகுப்பு செஞ்சோம்னு சொன்னால், மின் பகுப்பு செய்தால் நாங்கள் நேரடியாக NaOH தயாரித்து கொள்ளலாம். அது எப்படி என்று பார்ப்போம்னு சொன்னால், பாருங்க, இப்போ வந்து அதாவது NaCl எடுத்தோம்னு சொன்னால், அந்த NaCl வந்து நீரில் நாங்கள் நீரில் கரைக்கும் போது நேரடியாக என்ன நடக்கும்னா, அந்த கரைசலுக்குள்ள Na+, Cl-, H+, OH- போன்ற அயன்கள் வந்து இதுல காணப்படும். இப்படி ஒரு நிலைமை காணப்படும்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் நேரடியாக இதை மின்பகுப்பு செய்யணும். மின்பகுப்பு என்று சொல்றது வந்து இந்த NaCl கரைசலை நாங்கள் மின்வாய்களை பயன்படுத்தி மின்பகுப்பு செய்யறோம். அது எப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால், இப்படி நாங்கள் மின்பகுப்பு முறை பார்த்த விடயங்கள் தான். எப்படின்னு சொன்னால், ஒரு மின்பகுப்புக்கு 2 மின்வாய்கள் வந்து காணப்பட வேணும். அந்த மின்வாய்கள் வந்து மின்கலத்தோட இணைக்கப்பட்டிருக்கும். அந்த மின்கலத்தோட இணைக்கப்பட்டிருக்க பகுதியில் முதலாவது பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்த பக்கம் அதாவது ப்ளஸ் பக்கத்தை இணைக்கப்பட்டிருக்கிறத வந்து நாங்கள் அனோட் என்று சொல்லுவோம். இந்த மின்வாய்க்கு பேர் சொல்லுவோம் அனோட் என்று சொல்லுவோம். அனோட்டு என்று தமிழில் சொல்லுவாங்க. இதால் அதாவது மைனஸ் பக்கத்தால் இணைக்கப்பட்டிருக்கிற பகுதியை வந்து கேதோட் என்று சொல்லுவாங்க. கதோட்டு என்று சொல்லுவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில என்ன செய்யணும்னு சொன்னால், அனோட்டு கதோட்டு என்ற 2 மின்வாய்கள் இருக்கும். இந்த மின்வாய்க்குள்ள நாங்கள் நேரடியாக உள்ளுக்குள்ள நாங்கள் என்ன இருக்குமான்னு சொன்னால், சோடியம் குளோரைட்டு ஏக்கோஸ் இருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே வந்து எங்களுக்கு தெரியும் இப்படி இருந்துன்னு சொன்னால், இதில் Na+, Cl- OH- H+ அயன்களும் இதில் இருக்கும். அப்போ இந்த இதில் இப்போ இது மைனஸ் என்ற வகையில் இந்த நோக்கி, அதாவது கதோட்டை நோக்கி 2 அயன்கள் போகும். 2 அயன்களில் மின்னழுத்த வித்தியாசம் குறைவாக இருக்கிற அயன் வந்து இப்போ அதாவது 2 நோக்கி என்ன செய்யும், 2 ப்ளஸ் அயன்கள் போகும். அப்போ 2 ப்ளஸ் அயன்கள் இருக்கிற வந்து சோடியமும் இங்கால ஹைட்ரஜனும் இருக்குது. ஹைட்ரஜன் தான் மின்னழுத்த வித்தியாசம் வந்து குறைவாக இருக்கிறது. ஆகவே அப்போ அதனுடைய தாழ்த்தல் மின்னழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறபடியால் அதுதான் இங்கே மூவ் பண்ணி போகும். சோடியமும் போகும். ஆனால் முதல்ல அது வந்து மின்னிறக்கம் அடையக்கூடியது ஹைட்ரஜனாக இருக்கும். ஆகவே கதோட்டை பொறுத்தவரை என்ன செய்யும் சொன்னால், ஃபர்ஸ்டா H+ இங்கே போக அதில் என்ன செய்யும், 2 இலத்திரங்கள் சேர்ந்தா எங்களுக்கு என்ன வரும், ஹைட்ரஜன் வாயு வந்து இதுலேருந்து கதோட்டிலேருந்து வெளியில் வரும். அதுக்கு பிறகு இங்கால 2 அயன் போகும். இங்கால என்னன்னு சொன்னால், ப்ளஸ் இருக்கக்கூடிய மைனஸும் அடுத்த மைனஸ் அயன் OH போகும். இதில் மின்னழுத்த தாழ்த்தல் மின்னழுத்த வித்தியாசம் வந்து Cl-க்கு தான் கூட இருக்கும். ஆகவே என்ன செய்யும்னு சொன்னால், இங்கே Cl- வந்து நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் Cl2 கேஸை உருவாக்கும். ஆகவே சமப்படுத்துறதுக்காக இலத்திரங்கள் வந்து இங்கே 2 விடுவிக்கப்படும். அப்போ இது வந்து ப்ளஸ் பக்கத்தால் நகரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பேர் Cl நகரும். அதே இது OH அதாவது ப்ளஸ் பக்கத்தில் மைனஸ் OH நகரும். ஆனால் OH வந்து தாழ்வு மின்னழுத்தம் வந்து கூட இருக்கிறபடியால் அதுக்கு முன்னுக்கு Cl இது பண்ணப்போ தாழ்த்தல் பட்டுரும். இப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது
இந்த இடத்த பார்க்கும்போது முதலாவது இப்படி ஆன பிறகு மிச்சமாக இருக்கிற அயன்களை பார்த்தோம்னா சோடியமும் சோடியம் ப்ளஸ் அயனும் OH மைனஸ் அயனும் ஆகவே இறுதியான ஒரு இதுக்குள்ள வரும் என்னென்னா Na ப்ளஸும் ப்ளஸ் OH மைனஸும் சேர்ந்து எங்களுக்கு என்னவா உருவாகும்னு சொன்னால் NaOH என்று சொல்லி சொல்லப்படுற ஒரு கரைசல் ஒன்று உருவாகும். இந்த இப்படி உருவானோன்னு நாங்கள் இதைத்தான் நாங்கள் எரிசோடான்னு சொல்லுவோம். அப்போ எரிசோடா தயாரிக்கிறதுக்கு சோடா தயாரிக்கிறதுக்கு இலகுவான ஒரு முறை வந்து இந்த மின்வகுப்பு முறை. ஆனால் இந்த மின்வகுப்பு முறையை வந்து நாங்கள் வினைத்திறனாக செய்யணும் என்ற அடிப்படையிலையும் வினைத்திறனாகவும் துரிதமாகவும் அடுத்தது செலவு குறைவாகவும் இந்த 3 விடயங்கள அடிப்படையில் நாங்கள் 3 செயற்பாடு இருக்கு. அதாவது வினைத்திறனாக இருக்கணும், அதாவது வினைத்திறனான ஒரு செயற்பாடாக இருக்கணும், அதோட வந்து சூழலுக்கு பாதுகாப்பானதாக இருக்கணும், பாதுகாப்பான ஒரு முறையாக இருக்கணும். அடுத்தது வந்து செலவு குறைந்ததாக இருக்கணும், செலவு குறைந்ததாக இருக்கணும். அடுத்தது வந்து தூய்மைத்தன்மை வந்து கூட இருக்கணும், தூய்மைத்தன்மை தன்மை வந்து கூட இருக்கணும், அதாவது NaOH வந்து தூய்மையை கூட இருக்கணும். இப்படியான சில காரணங்களை அடிப்படை வச்சு நாங்கள் 3 விதமான தொழிற்பாட்டுக்குரிய செயற்பாடு நாங்கள் தயாரிப்புக்குரிய முறையை நாங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம். அந்த 3 முறையில் முதலாவது முறை வந்து சொல்கிறது வந்து ரசக்கள முறைன்னு சொல்லி இந்த களம் வந்து மின்வகுப்பு களத்தை வந்து 3 களங்கள் நாங்கள் பயன்படுத்தோம். முதல்ல ஆரம்பத்தில் பாய்ச்ச வந்து களமுறைன்னு சொல்கிறேன், அது என்னென்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து பிரிமென் தகட்டு களமுறை, பிரிமென் தகட்டு களமுறை, ரைட். மூன்றாவது என்னென்னு சொல்லி சொன்னால் மென்சவ்வு களமுறை, மென்சவ்வு களமுறை, ரைட். இந்த 3 முறைகளோட அடிப்படையில் தான் இப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரியில் அதாவது கைத்தொழில் முறையில் நாங்கள் எரிசோடா தயாரிக்கிறாங்க. இதுலேயும் இப்போ ரசக்கள முறை என்று சொல்கிறத ஒரு பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது இந்த ரசக்கள முறை வந்து ஒரு கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்குது இப்போ ரசக்கள முறை. காரணம் என்ன சொன்னால் ரசக்கள முறையினுடைய பிரதிகூலங்கள் வந்து பார்த்தோம்னா, அதாவது ஏன் இப்போ நாங்கள் செய்கிற இல்லைன்னு பார்த்தோம்னா, ரசக்கள முறை வந்து ரசக்கள முறையில் என்ன நடக்குன்னு சொன்னால் அதில் பிரதிகூலங்கள் மிக ஆபத்தான பிரதிகூலம் என்னன்னு சொன்னால் சூழலுக்கு வந்து ரசம் வந்து விடுவிக்கப்படுறது. ஏன்னா ரசம் விடுவிக்கப்படுறதால என்ன நடக்கும்னா எங்களுக்கு எஜ்ஜின்னு சொல்லுவோம். இந்த எஜ்ஜி விடுவிக்கப்படுறது ஒரு பார உலோகம், இது வந்து நச்சுத்தன்மையான உலோகம், நச்சு கூடின உலோகம். அதனால இது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படும். அடுத்தது அதை விட இது வந்து இந்த தயாரிக்கிற முறையில் எங்களுக்கு வந்து குறைந்த அளவு சிறிய அளவில் தான் எங்களுக்கு அளவில் எரிசோடா வந்து தயாரிக்கப்படுது. அதாவது சிறிய அளவு அல்லது சொற்ப அளவுன்னு சொல்லுவாங்க. சொற்ப அளவில் தான் எரிசோடா வந்து இந்த முறை மூலம் தயாரிக்கப்படுது. ஆகவே இந்த முறை வந்து இப்போ கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குது. இந்த முறை வந்து என்ன இருக்குது, கைவிடப்பட்ட நிலையில தான் இருக்குது. அடுத்த இரண்டாவது முறையை பார்ப்போம்னா, ரெண்டாவது முறை வந்து பிரிமென் தகட்டு முறை, பிரிமென் தகட்டு களமுறை. இப்போ இந்த பிரிமென் தகட்டு களமுறை என்றதும் மென்சவ்வு களமுறை என்றதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செயற்பாடை கொண்டிருக்குது. ஆனால் இந்த பிரிமென் தகட்டு களமுறையும் வந்து இப்போதைக்கு வந்து கைவிடப்பட்ட நிலைக்கு காரணம் வந்து 2 விஷயம் உண்டு. அதாவது நான் வந்து இதை
அதுக்கு பிறகு நான் பிரிமெண்ட் அகற்றும் பலமுறை நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த இடத்துல விளங்கும். ஆனால் இப்போ ஏன் இது நாங்கள் கைவிடப்பட்ட நிலைக்கு போகுதுன்னு சொன்னால் ஒன்று வந்து எரிசோடாவின் தூய்மை நிலை வந்து எரிசோடாட வந்து தூய்மை நிலை வந்து அதாவது எரிசோடாவின் தூய்மைத்தன்மை குறைவாக காணப்படுது. குறைவாக காணப்படுதல். அதில் கருத்து என்ன சொல்லிச்சுன்னா, இந்த இறுதியாக எடுக்கிற இதுல வந்து NaOHோட சேர்ந்து NaCl கலவையும் வந்து இருக்குது, அதில் கரைசலாக காணப்படுறது. அப்போ இதில் தூய்மைத்தன்மை வந்து குறைவாக காணப்படுது. சரி, அதனாலேயும் இந்த இது வந்து பெரிதாக இப்போதைக்கு கைத்தொழில் ரீதியாக தயாரிப்பு முறையாக பயன்படுத்துறது இல்லை. அப்போ மிக முக்கியமான முறையாக நாங்கள் பார்க்குறது மென்சவ்வு களமுறை தான் நாங்கள் செய்கிற வினைத்திறமையான சிறந்த முறையாக நாங்கள் பார்க்குற ஒரு முறையாக இருக்குது. சரி, இந்த மென்சவ்வு களமுறைன்றது என்பதை இப்போ தொடர்ச்சியாக பார்ப்போம். மென்சவ்வு களமுறை தான் மிகவும் வினைத்திறமையான ஒரு களமுறை என்று சொல்கிறாங்க. ரைட். இப்போ இந்த மென்சவ்வு களமுறை என்றால் அடிப்படையான விடயம் என்ன என்றதுக்கு முன்னுக்கு இந்த மென்சவ்வு களமுறைக்காக நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற NaCl சம்பந்தமான ஒரு தெளிவு உண்டு எங்களுக்கு கொடுக்கணும். அதை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற மாதிரி பார்க்கணும். அந்த அடிப்படையில் இந்த NaCl வந்து கூடுதலாக இருக்கிறது கடல் நீரில் தான் இந்த NaCl இருக்குது. அப்போ இந்த கடல் நீரில் இருக்கிற NaCl எடுக்க வலிக்கும் போது இந்த NaCl வந்து தூய்மைத்தன்மை அதிகமாக இருக்கணும் என்று சொல்லப்படுது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா வேறு அயன்களால் பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் கடல் நீரில் சில அயன்கள செயற்பாடாக, உதாரணமாக Mg2+, கால்சியம் 2+, பேரியம் 2+, இந்த அயன்கள் வந்து இந்த OH வீழ்வடிவின் போது அதாவது NaOHனுடைய வீழ்வடிவின் போது என்ன செய்யும்? ஒரு குழப்பத்தை உருவாக்கும். அதனுடைய NaH வீழ்வடிவில் NaOHனுடைய ஏக்கோஸ் கரைசல் ஆகிற நிலையில இந்த OH அயன்கள் போய் என்ன செஞ்சிடும்? இந்த அயன்களோட வீழ்வடிவாகிடும். இந்த அயன்களோட சேர்ந்து வீழ்வடிவாகக்கூடிய மாதிரி வந்துடும். அப்போ ஆனால் NaOHனுடைய கரைசல் எடுக்கிற கஷ்டமாக இருக்கும். அதாவது MgOH ட்வைஸாக, கால்சியம் ஹைட்ராக்சைடு ட்வைஸாக, பேரியம் ஹைட்ராக்சைடு ட்வைஸாக வந்துட்டேன்னு சொன்னால் இவை எல்லாமே ஒரு அளவுக்கு, அதாவது கரைதிறன் அளவு வந்து குறைவான ஒரு பொருளாக இருக்கும் இவை. அப்போ இதில் வீழ்வடிவாயிட்டுனா OH இந்த NaOHனுடைய கரைசலை எடுக்க இயலாது. இதனால் நாங்கள் இந்த கடல் நீரிலிருந்து நேரடியாக இந்த அயன்களை ஃபஸ்ட்டாக நாங்கள் அகற்றணும். அப்படி அகற்ற வெளிக்கிடும் போது இந்த 3 அயன்களை நாங்கள் அகற்ற வெளிக்கிடும் போது அதனுடைய ப்ரோசஸை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு சொல்கிறது பிரைன் என்று சொல்லுவாங்க. பிரைன் என்று சொல்லப்படுற இந்த கடல் நீர் எடுக்கிற இந்த NaClோட உள்ள பொருள்னா பிரைன் என்று வந்து பிரைனுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் Mgக்கு நாங்கள் வில்வடை செய்கிறதுக்காக OH மைனஸ் அயன்களை நாங்கள் இதுக்கு சேர்க்கிறது. அப்போ OH மைனஸை சேர்த்தோன்னு என்ன செய்யணும்? MgOH ட்வைஸ் வந்து வில்வடிவு ஆயிரும். அப்போ Mgயை நாங்கள் கட்டிட்டோம். கல்சியம் 2+ ஏக்கோஸ் எடுத்தோம்னு சொல்லிச்சுன்னா அதில் இருக்கிற இதுக்கு கல்சியம் கார்பனேட் அயன்களை நாங்கள் சேர்க்கும்போது கார்பனேட் அயன்களை சேர்த்தோம்னா இங்கே கல்சியம் கார்பனேட்டாக வீழ்வடிவு ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பேரியம் இருக்குது. பேரியம் 2+ வந்து SO4 சேர்த்தமாக இருந்தால் பேரியம் சல்ஃபேட்டாக வீழ்வடிவாகும். ஆகவே 3 அயன்களையும் நாங்கள் வீழ்வடிவாக்கின பிறகு எங்கள்கிட்ட மேக்சிமம் இதில் பிரச்சனை இல்லாமல் NaClக்குரிய எங்களுக்கு
ஏகோஸ் ஒன்று கிடைக்க பார்க்கும். அப்போ இதில் இந்த அயன்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ண இருக்கா இருபடியாக இதை இந்த NaCl இதை பிரைன் என்று சொல்கிறது. இந்த இந்த கரைசலை நாங்கள் பிரைன் என்று சொல்லுவோம். இது வந்து ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த பிரைனைத்தான் நாங்கள் திருப்பி மென்சவ்வு களமுறை மூலமாக நாங்கள் நீர்ப்பகுப்பு செய்யப்படுறோம். சரி, இப்போ மின்பகுப்பு செய்யப்படுறோம். இந்த அடிப்படையில் எப்படி அதில் அமைப்பு இருக்குமெண்டா இது ஒரு அடிப்படையான ஒரு படம் தான். அந்த மின்சவ்வு களமுறையில் உள்ள அடிப்படையான ஒரு மின்பகுப்பு முறையாக இருக்குது. இந்த அடிப்படையில் இப்படித்தான் அந்த கள அமைப்பை அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதுதான் அதோட மின்சவ்வு முறையிலான கள அமைப்புக்குரிய ஒரு வரைபடமாக இருக்குது. இதுதான் அந்த மின்சவ்வு. இதுதான் அந்த மின்சவ்வு. இதில் எங்களோட என்ன சொல்கிறது மின்வாய்கள் இதில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த பக்கம் மின்வாய்கள் இணைக்கப்பட்டிருக்குது. ரைட். இப்போ இந்த பக்கம் இருக்கிறது வந்து அனோட்டுக்குரிய பகுதியாக இருக்குது. அதாவது ப்ளஸ் ஆக போட்டோம்னா இது மைனஸ், இது வந்து அனோட்டாக இருக்கும். இதை எடுத்தவன்னு சொன்னால் இது கதோட்டாக இருக்கும். சரிதானே? அது இணைப்பை கொடுத்துருக்காங்க. இதுதான் மின்சவ்வு. இதுதான் அதனுடைய மின்சவ்வு. இப்படி இருக்கும்போது இந்த அனோட்டு பகுதியில் இருந்து எங்களுக்கு என்ன செய்யும்? ரைட், இந்த பக்கத்தால் குளோரின் Cl2 கேஸ் போகும். இந்த பக்கத்தால் H2 கேஸ் போகும். கதோட்டு பக்கத்தால் H2 கேஸ் போயிடும். போனதுக்கு பிறகு இஞ்சால பக்கத்தால் NaOH ஏகோஸ் கரைசல் வந்து வெளியில் வரும். இதுக்குள்ளே நாங்கள் நீரை நிரப்புகிறோம். நீர் செலுத்தப்படுகிறது. இதில் தான் நாங்கள் என்ன செய்யணும்? பிரைனை அனுப்புவோம். பிரைன்டா என்ன? NaCl ஏகோஸ் செறிவு. அடுத்தது வந்து இதால் நாங்கள் என்ன செய்யறோம்? மீதியாக இருக்கிற பிரைன் வரும். மீதியான பிரைன் வந்து இதால் வரும். அதாவது உப்பு கரைசல் வந்து இதால் வரும். இதுதான் உண்மையில் ஒரு மென்சவ்வு களமுறைக்குரிய ஒரு வரைபடமாக இருக்குது. அப்போ இதனுடைய தொழிற்பாட்டு ரீதியில் நாங்கள் இதை பார்த்தோம்னாலே இதில் போதுமான விடயங்களை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இதில் என்னென்னு சொன்னால் இதில் தொழிற்பாட்டில் மிக முக்கியமானது இல்லை என்னென்ன எப்படி வருமன்றதுக்கு விட இந்த மென்சவ்வு முறைக்கும் அடுத்தது பிரிமன் தகட்டு முறைக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், இப்போ இங்கே எங்களுக்கு தெரியும் இந்த ப்ளஸ்ஸை நோக்கி எங்களுக்கு என்ன செய்யும்? அந்த குளோரின் அயன்களும் வரும். அதோட ப்ளஸ்ஸை நோக்கி வரக்கூடிய அயன் வந்து குளோரின் அயனோட சேர்ந்து OH அயன்களும் இங்கே வர பார்க்கும். அதாவது இந்த பிரிமெண்ட் தகட்டை தாண்டி இதை வர்றதுக்காக OH அயனும் இருக்க வேண்டிய இது மைனஸ் தானே. இஞ்சால பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா மைனஸ் இதை இஞ்சால பக்கத்தால் இதை பார்க்கும்போது மைனஸ் அயன் இப்போ மைனஸை நோக்கி வரப்போகுது. மைனஸை நோக்கி வர்றதுக்கு இருக்கக்கூடிய ஆக்கள் ரெண்டு பார்த்தோம்னா இங்கேருந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கே H+, அதாவது H+ம் வரும். அதோட மைனஸுக்கு மைனஸில் ப்ளஸ் உள்ள அயன் வந்து NaCl வரப்போகுது. Na+ம் வரப்போகுதில்லை. அப்போ இப்போ இதில் OH வந்து இப்போ நீர் தள வரபடியாக நீர் பகுப்படைஞ்சு H+ மேலே போய் H2ஆக போயிடுது. H2ஆக மேலே போயிடுது. ஆனால் இதில் என்ன செய்யுது? OH- இருக்க போதுக்குள்ள. இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது NaCl இருக்குது. அப்போ Cl இதால் மேலே போயிட்டு Na+ மட்டும் இருக்குது. சரி, இப்போ என்ன மெக்கானிசம் இதில் நடக்குதுன்னு சொல்லிட்டோம்னா, இப்போ நீரின்ற நிலைமை கூட 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 ஒரு நீரால் ஒரு எங்களுக்கு என்ன செய்யுது? முதலாவது விஷயம் நடக்கும் வந்து நீரினால் ஒரு அமுக்கம் ஒன்று உருவாகும். முதலாவது விஷயம் நடக்கும். இந்த அமுக்க வேரியேஷன், அது அமுக்கம் ஒன்று உருவாகும்.
இந்த அடிப்படையிலையும் அடுத்தது வந்து என்ன நடக்குதுன்னா மென்சவ்வுகள் இருக்குதானே, மென்சவ்வுகளில் வந்து துளைகள் காணப்படும். மென்சவ்வில் என்ன செய்யும்? துளை காணப்படும். துளைகள் காணப்படும். இந்த காணப்படும் துளைகள் வந்து மறை ஏற்றத்தை கொண்டிருக்கும். சரிதானே? மறை ஏற்றத்தை கொண்டிருக்கும். இதால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த துளைகள் வந்து நீரேற்றத்தை கவருது. அப்ப என்ன செய்யும்? இந்த துளைகள் என்ன செய்யும்? துளைகள் நீரேற்றத்தை கவரும். நீர் ஏற்றம் ஆன Na+ கவரும். சரிதானே? நீரேற்றம் கொண்டு Na+ கவரும். இந்த Na+ கவர்றதால இது என்ன செய்யும்னு சொன்னா Na+ வந்து அனோட்டு அறையிலிருந்து எங்க போகும்? கதோட்டு அறைக்குள்ள போகும். ரைட். இப்போ கதோட்டு அறைக்கு போனோம்னு என்ன நடக்கும்? அங்க கதோட்டு அறையில வந்து என்ன இருக்குது? எங்கள்கிட்ட OH- இங்கே வாரத்துக்கு பார்க்குது. அப்போ வாரத்துக்கு பார்க்கும்போது முதலாவது விஷயம் இந்த துளைகள் வந்து மைனஸாக இருக்கப்படியா எதிர்ப்பு ஏற்படுத்தும். அதான் முதலாவது விஷயம் வந்து OH அயன்கள் துளைகளுக்கு ஊடாக செல்வதை மறை ஏற்றங்கள் எதிர்க்கும். அத்துடன் Na+ அயன்களுடன் OH- அயன்கள் தாக்கத்தில் ஈடுபட்டு NaOH ஐ கதோட்டு அறையினுள் என்ன செய்யும்? கதோட்டு அறையினுள் உருவாக்கும். ஆகவேதான் NaOH வந்து அங்க உருவாகுது. ஆனால் இங்கிருந்து OH- அயன்கள் அங்கால போகுமா? அல்லது Cl- இங்கால வருமா? வராது. எங்க கதோட்டுக்குள்ள வராது. ஆகவே எங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் நடந்துரும். எப்படின்னு சொன்னா இப்ப இப்படி உருவாக்குறதால எங்களுக்கு தூய்மை அதிகமான NaOH ஏக்கோஸ் வந்து உருவாகும். சரிதானே? உருவாகும். ஏனண்டா இங்கால போகாது, Cl அங்கால வராது. ஆகவே எங்களுக்கு தூய NaOH மட்டும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பிரிமன் தகடு நாங்க பாவிச்சமாக இருந்தால் என்ன நடக்கும்? இந்த NaCl Na+OH சேர்ந்து இந்த Cl- அயன்களும் அங்கால போய் NaCl என்ற அமைப்பும் காணப்படும். இங்கேதான் அந்த நாங்க பிரிமன் தகட்டுக்கும் அடுத்தது இதுக்கும் என்ன மென்சவ்வு கலமுறைக்கும் இடையில வித்தியாசத்தை பார்க்குறோம். அப்போ பிரிமன் தகட்டு அதில் ஒரு நோட் ஒன்று பார்ப்போம்னு சொன்னால் இதில் ஒரு நோட் ஒன்று பார்ப்போம். என்னன்னு சொன்னால் இந்த பிரிமன் தகட்டு கலமுறைக்கும் இதில் உண்மையாக ஒரு நோட் ஒன்று பார்ப்போம். என்ன நோட்டுன்னு சொன்னால் பிரிமன் தகட்டு கலமுறைக்கும் மென்சவ்வு கலமுறைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் என்னென்றா பிரிமன் தகட்டு கலமுறையில் NaOH-உடன் NaCl ஏக்கோஸும் இறுதி விளைபொருளில் காணப்படும். ஆனால் மென்சவ்வு கலமுறையில் அதிகளவான
தூய்மை தன்மையான NaOH அதாவது எரிசோடா தயாரிக்கப்படும். இதுதான் அந்த வெண்சவ முறைக்கும் பிரிமெண்ட் தகட்டு முறையில் வித்தியாசம். இவ்வளவுதான் உண்மையிலேயே மென்சவு களமுறையில் உள்ள நுணுக்கமான விடயங்களாக இருக்குது. வேறு விடயங்கள் இதில் நுணுக்கம் இல்லை. இவ்வளோதான் நடக்கும். ஆனால் அதில் முக்கியமான இன்னொரு விஷயத்தை நாங்கள் விடுபட்டுட்டு உண்மையிலே அதை என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த எங்களோட இதில் வந்து அனோட்டு கதோட்டு என்னென்று சொல்ல போய்பட்டுட்டு உண்டு. அனோட்டு வந்து டைட்டேனியம் பாவிக்கிறது. டைட்டேனியம் பாவிக்கப்படும். கதோட்டாக பயன்படுத்துறது நிக்கல். சரிதானே? இப்போ இதில் நேரடியாக அனோட்டில் நாங்கள் முதல் எழுதின மாதிரி தான் தாக்கம் பெருசாக சொல்லுறது கொண்டும் இல்லை. குளோரின் வரணுமாக இருந்தால் Cl மைனஸோட சேர்ந்து Cl மைனஸ் வரும். 2 Cl மைனஸ் வந்து Cl2 ஆக வந்து +2E வரும் சமன்பாடு. இது கதோட்டுக்கு இங்கே ஹைட்ரஜன் வரணும்னா H+ வரணும். இப்போ 2E வந்து H2 கேஸ் என்று வரும். இதான் நல்ல முக்கியமான 2 விடயங்கள் குறிப்பிடப்படலை. மற்றபடி எல்லாம் ஓகே. சரி, இப்போ இது பிரிமெண்ட் தகட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். இப்போ நாங்கள் அடுத்து பார்ப்போம் இந்த எரிசோடாவினுடைய தேவைப்பாடு என்று சொல்லி நான் சொன்னேன். இப்போ என்னடா இவ்வளவு தயாரித்தாலும் இதனுடைய தேவைப்பாடுகள் என்னத்துக்காக, என்னுடைய தேவை என்னென்ற அடிப்படையில் வச்சு தான் எரிசோடா தயாரிப்பு நாங்கள் பார்க்க போகிறோம். இது தயாரிப்பு முடிஞ்சிட்டு இப்போ வந்து எரிசோடா பயன்பாடு முக்கியமான விடயம். இது கட்டாயம் கேள்விக்கு வார விடயங்கள். பயன்பாடுன்னு சொன்னால் ஒன்று வந்து சவர்க்கார உற்பத்தி. நம்ம சவர்க்கார உற்பத்தி பார்ப்போம். அப்போ விளங்கப்படுத்துகிறேன். சவர்க்கார உற்பத்தி இது நேரடியாக என்னென்ன தேவைக்குன்னு நாங்கள் பார்த்து கொண்டாலே போதும். ரெண்டாவது காகிதம், செயற்கை பட்டு, காகிதம் தயாரிக்கிறது, செயற்கை பட்டு தயாரிக்கிறது. அடுத்தது வந்து சாய கைத்தொழில்ன்றது, சாய கைத்தொழில் அப்படின்னா கலரிங், இல்லாட்டி போனால் பெயிண்டிங் இதுக்கு பயன்படுத்துறது எரிசோடா நாங்கள் பயன்படுத்துவோம். அடுத்தது ஆய்வு கூடத்தில் வன்காரமாக பயன்படுத்துறது. வன்காரமாக பயன்படுத்துறது. அடுத்தது வந்து கழிவுநீர் பராமரிப்பில் பார உலோகங்களை வந்து வீழ்வடிவாக்க செய்ய பயன்படுத்துறது. கழிவுநீர் பரிகரிப்பில் பார உலோகங்களை வீழ்வடிவாக்க பயன்படுத்துறது. இது இவ்வளவு முக்கியம். அடுத்து இனி பக்க விளைபொருளாக கிடைக்கிற குளோரினும் ஹைட்ரஜன் பயன்பாடையும் பார்ப்போம். குளோரின் பயன்பாடு ஒன்று வந்து வெளிட்டும் கருவியாக பயன்படுத்துறது. பயன்படுத்தல். அதில் வந்து உதாரணம் வந்து ஒன்று புடவை கைத்தொழில். அடுத்து வந்து அரிமரங்கள் இது செய்கிறதுக்காக. அடுத்து காகித கூழ் தயாரித்தல், சீனி தொழிற்சாலை போன்றவற்றெல்லாம் குளோரின் யூஸ் பண்ணுறது. அடுத்து ரெண்டாவது வந்து குடிநீர் பரிகரிப்பு, குடிநீர் தொட்டி நீக்கத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. குளோரின் போட்டு குடிக்கிறது. அடுத்து HCl தயாரிப்பு முக்கியமானது. அடுத்து நாலாவது பார்த்தோம்னு சொன்னால் குளோரினேற்றப்பட்ட ரப்பர் தயாரிப்பு.
குளோரினேற்றப்பட்ட ரப்பர் தயாரிப்பு. அடுத்து பூச்சிக்கொல்லி தயாரிப்பு. மருந்து உற்பத்தி, சாய வகைகள் உற்பத்தி. அடுத்தது பிவிசி குழாய் உற்பத்தியில் இந்த பொலிவைனல் குளோரைட்டை நாங்கள் இங்கே பயன்படுத்துறது. ரைட். இப்போ ஹைட்ரஜன் செயற்பாடு இதாக வந்தாலும் எங்களுக்கு ஐதரசனுடைய பயன்பாடு, ஹைட்ரஜன் கேஸின் பயன்பாடு, அது பொதுவான பயன்பாடு. அது HCl உற்பத்தியில் நாங்கள் பயன்படுத்துறது. ரெண்டாவது அமோனியா உற்பத்தி பார்க்கும்போது இந்த ஹைட்ரஜன் தேவைப்பாடு வரும். மூன்றாவது மாஜரின் உற்பத்தியை பயன்படுத்துகிற. மாஜரின் உற்பத்தியில் கணக்க முறைகள் இருந்தாலும் தாவர எண்ணெயை நாங்கள் ஐதரனேற்றம் செய்யும்போது இந்த ஐதரசனை பயன்படுத்துறது. அது நாலாவது எரிபொருளாக பயன்படுத்துறது. இவ்வளவு அடிப்படையாக நாங்கள் விஷயம். எரிசோடா தயாரிப்பின் போது இந்த எரிசோடா பயன்பாட்டின் அடிப்படையை விட பக்க விளைவாக உள்ள குளோரின்டையும் ஹைட்ரஜன்டையும் பயன்பாடு மிக மிக முக்கியமானதாக இருக்கிற எரிசோடா பயன்பாட்டில் இவ்வளத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இதில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கண்டாக்ட் பண்ணுறேன்னா இந்த நம்பருக்கு கண்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப்பும் இருக்குது, நீங்கள் கேள்விகளுக்கு விடையும் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.